வெல்கம் டு மென்டல் ஜியூ vlogs. இந்த பையனை வந்து விடுவோமா இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு வெளில போமா இல்லனா இங்கே இருப்போம். அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. போச்சு அண்ணன் கட்டல மழையை காணோம். மழையை காணோம். மழை வரல நீ தான் வரும். அப்படியே சூப்பர். டீ குடிக்க போறாங்க. வியூ வந்து நம்ம வட்டப்பாறையில இருக்கோம். ஆமா ஷூட்டிங் ஸ்பாட். இது முடிச்சிட்டோம்னா நம்ம இந்த துருவன் படம். அண்ணே அவன் பெரிய ஆக்டர்னே. அவன் ஒரு 3 படத்துல வந்திருக்கான் உள்ள. சென்னையில வந்து ஆக்டிங் போயிட்டு இருக்காப்ல. சரி சரி. எல்லா இதுக்குமே சின்ன சின்ன இந்த இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி இடத்துக்குலாம் போவான். அது 4 ரூம்குள்ள. ஏய் 4 ரூம் அவன்டா 4 ரூம். அவனோ அது வந்து வேற படம். அத சொல்றேன். கேமரால சொல்ல முடியாது. இது வந்து கட் பண்ணிட்டீங்க. இல்ல கொடைக்கானல் குளூர் இருக்கு. இல்லடா வினோத் காலையில 4 மணிக்கு தூங்கி கிடந்தியே சொல்லிட்டு இருந்தேன் வினோத் 4 ரூம்ல தூங்கி கிடப்பேன்னு. சரி நான் மேல போனோனே அந்த கஃபேக்கு எப்படினே செமையா இருக்குமா வியூ? நல்லா இருக்கும். அங்க இருந்து பார்த்தோம்னா பழனி இப்போ இங்க இருந்து பார்த்தா பழனி தெரியாது. அங்க இருந்து இருக்கனால கொஞ்சம் இதா இருக்கு. நம்ம மேல போய் பார்த்தோம்னா இந்த மிஸ்ட் போயிருச்சுனா நல்லா கிளியரா தெரியும். அண்ணே இவெல்லாம் 12 ரூபாய்க்கு மாட்டி குடிக்க மாட்டானே இவெல்லாம். டீ எவ்வளவு இருக்கு? 20 சொல்லிட்டாங்க. 20 ரூபா தானடா. 20 ரூபா. பரவாயில்லையே. வினோத் அங்க 2 டீ வாங்குறோம் வினோத். கஃபேல கூட 20 ரூபாய் கீழ பாரு இறங்கணும். 30 ரூபாயா? நான் டயர்டாகி உட்கார்ந்தேன். ஏற முடியல என்னால. அண்ணன் வரும்போது சொன்னார்ல அண்ணன் தான் வரும்போது எல்லாமே கூட இருக்கும். கூட கிடையாது ஓனருக்கு லாஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட் வாங்கிச்சு அந்த இடத்துல. அதனாலயோ அதனாலதான் Guys, இந்த மாதிரி கொடைக்கானல் இங்கே இடம் வாங்கணும்னா ஒரே ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்? இந்த இடம் ஃபுல்லா என்னோடது தான். மென்டல் லாஸ் எழுத போறேன். ஏக்கர் எவ்வளோண்ணே? எனக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் 3 ரூபா 4 ரூபா அது அவ்வளோதானே. ஒரு 20 ரூபா ரெடி பண்றோம். பாக்கெட்ல யாராவது வச்சிருக்கேன் ஏக்கர் வாங்கி போட்டுருங்க. இங்கே இல்லையா உள்ள உள்படி வெளியே சொட்டு. இதெல்லாம் யாரும் கேட்டாங்களா? ஏக்கர் பத்தி பேசுனாங்க. கோவி மொத்தமா ஏக்கர் வாங்கி போட்டுறாடா. அண்ணே கொடைக்கானல் பைக்ல தான் நல்லா இருக்குமா கார்ல தான் நல்லா இருக்குமாண்ணே? அண்ணே பைக் ஓரளவுக்கு ரைடு நல்லா இருக்கு. பைக் ரைட் அவெஞ்சர் நீ இருக்கியே கோவி. ஒரு தடவை வந்தோம்னே 390 250ல வந்தோம். போனோனே இல்ல சிங்கிள்ஸா வந்தீங்கன்னா பைக் ரைடு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணே வந்தோம் கேட்க மாட்டாங்கல. அண்ணே 390 250 வந்தோம்னே. சரி சரி. பரமக்குள்ள வந்தோம்னே. போன உடனே பையனுக்கு மூலம் அப்படினா இல்ல. ஊருக்கு போன கையோட மூலம் பையனுக்கு. இப்படியே குப்புற கதை பண்ணிட்டு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. எந்திரிக்க 1 மாசம் ஆச்சு. என்னால உட்கார முடியல. ஃபர்ஸ்ட் டைம்டா. ஏன்டா? மதுரை போயில கதறிட்டா. என்னால உட்கார முடியலடா வேணாடாடி. ஓட வீட்டுக்கு போய் பார்த்தா வண்டி எடுத்தாடா செய்ய ஒரே இடத்துல உட்கார்ந்தா. ஹீட் ஜாஸ்தி. வண்டி மாறல. அத சொல்லுங்கடா. மூலமா வண்டி. ஏய் என்ன கோவி மூலம் ஒத்து கோவி. எனக்கு மூளை இல்லடா. ஏன்டா? வீடியோ கோவி பீ போட்றோம் கோவி மூலங்கற வரலாம் பீ போட்றோம் கோவி. கட்ல வர மாட்டா பீப் தான் வரும். இப்படி வரும். சரி ஓகே. எல்லாம் தெரிஞ்சு கோவி டீ குடிச்சாலும் மூளை வரும் கோவி. அதிகமா டீ குடிக்கிற. எல்லாமே வந்து டீ குடிச்சா மூளை வரும். ஆமா டீ குடிச்சா மூளை வராம என்ன வரும்? இவனுக்கு ஒரு மூளை சொல்லிட்டேன். நம்ம நிக்கிறதும் பனி மூட்டமா ஆயிருமோ? அப்படி கிடையாது. பனி மூட்டை தான் நம்ம நிக்கிறோம். அங்கிட்டு இருந்து பார்க்கும்போது பனி மூட்டை தெரியும். ஓ அப்படி தெரியுமானே. நம்ம இங்கனக்குள்ள விசிபிளா இருக்கும். ஆனா ஆமா நார்மலா இருக்கும்போது நல்லா இருக்கும். அப்படியே சுத்தி காட்ட வந்து ஐயா கிளைமேட் வெறித்தனமா இருக்கு. அதே தெரியல. அதுதான் நாங்க சொன்னோம். ஒண்ணுமே தெரியல. இங்க நாங்க தெரிறோமா? நாங்க தெரிறோமா தெளிவா எப்படி? நீங்க இப்படி தானே ஏதாவது பண்ணிருப்பாங்கனே. சரி நம்ம கிளம்ப போறோம். இவெல்லாம் ஒரு லீவ் போட சொன்னா வச்சுக்கோங்க. ஒரு நாள் லீவ் போட்டு வந்துருவாங்க கிளம்பி. நாங்க ஒரு நாள் தானே பிளான் பண்ணி வந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா நைட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ற வேலையில ஒரு வாரம் இங்க இருப்போம்னு நினைக்கிறேன். ஆளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாரும் போட்டுருக்கல. அவன் ட்ரெஸ் கிடையாது. இது ஏன் ட்ரெஸ்டா? இது வேற ஒருத்தன் ட்ரெஸ், அது வேற ஒருத்தன் ட்ரெஸ். இது இல்ல மாத்தி மாத்தி போட்டு தராங்க. அதே கொஞ்சம் அதிகம். அவன் போட்டுக்க சட்டி போட்டு தான் அவனோடது. என்ன வந்திருக்கோம். அவன் கொடைக்கானல் வரணும்னே தெரியாது. ஆமா இப்ப டீ குடிக்க தானே போறோம். இப்ப நம்ம சாரா காப்பைன்னு சொல்லி டீ குடிக்க போறோம். இப்ப வந்துட்டு ஏறணும் இறங்கணும். இப்ப டீ குடிக்க போறோம். சரி அண்ணன் வந்து ஜிபே கூட்டி போறாப்ல. அண்ணனோட பேரும் கான்டாக்ட் நம்பரும் இங்க வந்துரும். பேர் என்ன? சதீஷ்குமார். வருவாங்க. 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனே. 18 வருஷம். ஏய் இப்ப நான் வண்டி எடுத்து வச்சுக்கணும். ரிவர்ஸ்ல போயிட்டு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வண்டி ரேட் எவ்வளவு இருக்கும்னே? இதுக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தோம். கோபாலு நான் திடீர்னு கிளட்ச பிடிச்சி பிளான் பண்ணி போச்சு. அண்ணன் கேமரா விட்டு வந்து அந்த கேமரா 7 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்துருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கைவசம் ஒண்ணு இருக்கு. என் போன கூட தானே இருக்கு. ஆமாண்ணே இது ஒரு 1.5 லட்சம் ரூபாய். இதை கொடுத்துறேனே. அவங்க தானே இங்க இருக்க எல்லாருமே. ஓ அப்படிங்களா? நண்பர்கள் தான். பிரதீப் வாங்க. ஓ நம்பர் ப்ரோ நம்ம சொன்னீங்க அப்படியே கீழே வந்துடும். கீழே போட்டுரும். உங்களோட ஜிபே நீங்க வந்து எப்படின்னா எங்க பேர் சொல்லி வந்தாங்கன்னா
கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? நல்லா சேஃப்டிங்க கூட்டு போயிட்டு சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் அண்ணன் கூட போனீங்கல்ல ஆமாம், அதே மாதிரி தான் இருக்கும். அண்ணன் பயங்கர சேஃப்டியாக தான் கொண்டு போனாப்ல. அங்கே போயிட்டு அவர் எல்லாமே சொல்லிட்டாப்ல, இந்த இடத்துல ரேட்டு கூட, இங்கே சாப்பிடாதீங்க, வெளில வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அப்புறம் டிக்கெட்லாம் வேறு கம்மி பண்ணி கொடுத்தாரு. ஆமா அதையும் சொல்லி சேர்த்து அண்ணனோட வண்டியும் கட்டிடு. அண்ணன் கொஞ்சம் ஆல்ட்ரேட்லாம் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. சரி ஓகே சரி ஓகே கோபி போ. வண்டி எடுக்கவா? அவனுக்கு முழுக்க காரை வண்டியே ஓட்ட தெரியாதா? இப்போ நீ கிளச்சை பிடிச்சி விட்டுட்டு அவனுக்கு கிளச் எதுரா அப்படின்னு கீழே போயிட்டு கார் ஓட்ட லாபம் இருக்கா? கிளச்சை மிதிடா சொல்லணும். சிக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறான்டா. இருப்பா யோசிச்சு சொல்லுவான். டேய் பிரேக் கிளச்சுண்டான்டா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சோலிக்கே பீச்சே காயே. கஃபேல சந்திப்போம். நான் வந்துட்டு டீ ஆர்டர் கொடுத்துட்டு ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி ஆக்சஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் நடு காட்டுக்குள்ளே இருக்கும். செம்ம பிளேஸாக இருக்கு வீடு. அதுன்னு இடத்தாங்க போட்டுரு எடுத்தாங்க போட்டுருவா. கோபியம் உனக்கு வரதட்சணை வரும், வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம. அவ்வளோ நீங்கள் கடையை பாருங்க, நம்ம கடையை போகிறோம். குளிர்காலத்துக்கு வந்தால் வெங்காயம் தின்னுங்க, கண்ணெல்லாம் கலங்கும். குளிர்காலத்துக்கு வந்தால் குளிர்காலத்துக்கு என்ன ஃபேமஸ் மேடம்? மிளகா பொடி. மிளகா பொடி, மாங்காய். ஓகே மாங்காய். ராஜன் தடவை வந்து கொடைக்காலில் முதல் சூட்டு எப்படின்னா முதல் சூட்டில் கிடையாது. கொடைக்கால் வரோம் சொல்கிறேன், டே குளிர் உண்டா இங்கே அப்படின்னோடனே ஜெர்க்கின் எடுத்து வச்சுக்கிடாது சொல்கிறேன். குளிர் அனுபவிக்க தான் கொடைக்கானல் போகிறோம், அங்கே போவோம் அப்படின்ட்டு வந்தாண்டா. வந்தோடனே சட்டிட்டில் குளிர் ஆரம்பிச்சிச்சு. மாங்காய் பொடி இருக்குல்ல, மாங்காயே வேணாம் பொடி மட்டும் கொடுக்கணும் வச்சு மிளகா பொடி எடுத்து கையில் அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாப்ல. சொல்கிறாங்க என்னென்ன வேணும் குளிர்காலத்துக்கு வேலை வந்தீங்கன்னா. குளிர்காலத்துக்கு வந்தால் கொடைக்கானல் வந்தால் என்னென்ன வேணும்? இப்போ கோவில் வந்து மே மாதம் அடுத்து வந்துட்டு எதுவும் தேவைப்படாது. கூட வந்துருவேன். இந்த பேர் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. இல்லை பேர்லாம் பீப்பில் வந்துடும். பேர்லாம் பீப்பில் போட்டு மேக்ஸிமம் பீப் ஆயிடும். கோய் ஒய் போட வந்துருவேன். அது எப்படிடா ஒய் போட தான் வரும். அவளை விட்டாதே காலை விட்டிடுவாளே. கரண்ட் காலனா இதானே கோவி? இது வெட்டிட்டாச்சுக்கவே ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா சொல்லிருப்பாடா. சொல்லல உண்மையை சொன்னா. விட்டுட்டு போனா வெட்டிடுவேன். நல்லா யோசிச்சுக்கோ. அவன் சாப்பிட்டே பேசுவோம். சாப்பிட்டுனே பேசுங்க. பசிக்குது உனக்கு. கேமராமேன் பாவட்டாவே கதறோட்டா. கேமராமேன் உங்களுக்கு சோறு வேணுமா? கேமராமேன் உங்களுக்கு டேய் இங்க திரும்பி சாப்பிடுறா. கண்ணு வைக்கிறான். நம்ம வீட்டுல என்ன பண்ண பாரு. பெப்பர் இருக்காங்க. அழகா போடு. ஆனியே புடுங்க. பெப்பர் போட்டு தூக்கு மேல போட்டு வேண்டா பண்ணிட்டா. பெப்பர் ஃபால்ஸ் போயிட்டு வந்திருக்கா ராஜன். அவனு பாத்துட்டே இருக்கான். வேகி தருவானா மாட்டானா? தருவானா மாட்டானா? வாங்க விலையா. நாங்க பெப்பர் போடுறோம். சூப்பரா இருக்கு. யாரா இருந்தா ட்ரை பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணுவேன். இவன் மட்டும் ட்ரை பண்ணுவேன். ஆமா ஆமா. ஏண்டா இல்ல நீ சாப்பிடலாம்டா. நீ சாப்பிட்டு சேர்த்துட்டீனா இப்போ மயங்கினாலும் ராஜன் ஹாஸ்பிடல் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி அதுக்குள்ள காப்பாத்திடலாம் ராஜன், கவலைப்படாத. அக்கா உங்க எல்லாம் சாப்பிட்டா செத்துறேன்னு சொல்றாங்க. விஷத்தை கலந்துருங்க ஒரு இதுல மட்டும். கேமராமேன் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூ பண்ணுவோம். பாரு வீடு போய் பார்க்குறான்டா. பாரு கோயில் வந்து போன கோவில் சாப்பிட மட்டும் பாரு. அப்படி 7 ஹீரோ மாதிரி சாப்பிடுயா. நீ சாப்பிடுவோம். நீ சாப்பிடுவேன் திரும்ப மாதிரி சாப்பிடுறியா நீ? நான் வந்து சோத்துக்கு பஞ்சமான பேர் தேவை. நான் வந்துட்டு ஆல்ரெடி சோத்துக்கு பஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கோபாலு பீஸ்ஃபுல்லாக அந்த டீ குடிக்க. ஸ்டார்டிங்கில் கோவால்னு சொன்னதே உனக்கு ஸ்பீச் வருமா? கோவாலு சரி விடு பாரு. அடி எஸ் புருஷா. சரி இது பரவாயில்ல. கோவாலே ஓகே. கோவாலே ஓகே. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போ எஸ் புருஷா வருமா கோபால் வருமா? கோபால். எஸ் தான் வரணும். எஸ் தான் வரணும். சே இப்போ தங்கச்சிடா கொஞ்சமாவது மனுஷனா மதிக்கடா விட. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. இது எங்க தேவையில்லை. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த கடைக்கு டீ குடிக்க வந்து. சரி ஓகே கோபாலு டீ குடிக்க அற்புதமான இடம். ஆனால் நல்லா இருக்கு. மண்பாட்டில் கொடுக்குறீங்க. பிளாஸ்டிக் தானே? பிளாஸ்டிக் தான். ஒரே பசி மயக்கம். பசி மயக்கத்தில் வந்துட்டு நடந்ததுல செத்து போயிட்டோம். செதறிடுச்சு. கோபாலு இங்க வந்தா
யார் யார் வரலாண்டா இங்கே வந்தா இங்க வந்தா கோவி வந்து 25ஆம் தேதிக்கு மேல வரலாம். அவன் யார் யார் வரல வரவே அதை பற்றி தான் கப்புலா வரலாம், கப்புள்ஸா வரலாம், ஃப்ரெண்ட்ஸா வரலாம். வரலாம். ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஸா வந்தா இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு இந்த மாதிரி லொகேஷன்ல போட்டோ எடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணாங்க லொக்கேஷன்ல வெள்ளை கலர் போட்டு தெரியுது. பனிமூட்டை இன்னைக்கு பனிமூட்டமா இருக்கு. இல்லைன்னா அப்படியே கீழே வந்து இந்த வட்டப்பாறை எல்லாம் தெரியுமா, அப்படியே பழனி இங்க வட்டப்பாறை தெரியுமா? இங்க இருந்து ஆமா இந்த வட்டப்பாறை தெரியும், அப்படியே அந்த பழனி முருகன்லாம் தெரியுமா. இங்க இருந்து பார்த்தா அப்படியே மலை மலையா தெரியுமா. இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லை, அதனால பனிமூட்டமா தெரியுது. அப்படி கிடையாது கோபாலு. உன் பழனி பக்கத்துல முருகன் பக்கத்துல நிப்பாட்டினா கூட முருகன் எனக்கு தெரிய மாட்டாங்க உனக்குலாம். நீ இங்க இருந்து முருகனை பாக்குறேன். நீ இங்க இருந்து முருகனை பார்த்து கும்பிட்டுக்கோண்டா, எது நடந்தாலும் முருகனைக்கே சாரம் போட்டு. இவனுக்குலாம் பக்கத்துல கண்ணு தெரியாதுன்னு. நாங்களாம் நைட் ஆனா இப்பெல்லாம் மந்திரத்தை சொல்லிட்டு வச்சுக்கிறோம். தெரியும் தெரியாம மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு செய்த தவறில்லை மன்னித்து காத்து பொறுத்து அருள்முறையாக அந்த மாதிரி நான் நடக்கலாம் இப்பெல்லாம். இல்லை கன்னிசாமிக்கெல்லாம் ஒரு லாய்க்கு இல்லாத தெரியுமா? எவ்வளோ பெர்ஃபெக்டாக விரதம் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஒரு நாள் கூட விரதம் இருந்தது இல்லை. நீ வாட்ட இந்த மாதிரி இந்த வேளாள் குடிச்சுக்கலாம்ல டம்ளர்ல. ஆமாடா கப்பில் தானே குடிக்கணும். இல்லை குடிக்க மாட்டாங்க, நல்லா கழுவிடுவாங்க சாமிக்கு. இந்த மட்டும் என்னடா நியாயம்? இல்லை இல்லை பரமக்குள்ள போனா எல்லா இடத்துக்கும் கப்பில் தான் குடிப்பாரா எல்லா இடத்துலையும்? கப்பு தான்டா ஒன் டைம் யூஸ். எங்க சரி தூக்கி போடுவாப்பா. துபாயில யூஸ் பண்ற மாதிரி தெரியாம குடிச்சிட்டேன்டா, கரெக்டாக கண்டுபிடிச்சி இல்லைடா வீடியோக்குள்ள. ஒரு கன்னிசாமி இருக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவனுக்கு. கன்னிசாமிக்கு அதே பொறுப்பா இருந்துக்கணும். சுத்தி உள்ளவங்களாம் பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால என்னையும் பொறுப்பு இல்லாத. கோபி வாங்க விளையாட போவோம். கோபி நம்ம போயிட்டு என்ன சொல்ல போற? விளையாடவும் கூப்பிடுவேன். சொல்லுவேன் சொல்லணும். அதானே அதானே வீடியோ அப்படியே உங்களுக்கு அதானே வேணும் உங்களுக்கு. இந்த பாரு என்ன பண்ண போறாங்க? முதல்ல நான் தான் விளையாடு. நான் தான் காலை பிடிச்சி இழுப்பேன் ஃபர்ஸ்ட். கோபாலு நான் வரலப்பா. கோபாலு இப்போ வந்துட்டு மழை வந்துருச்சுடா. மழை வந்துருச்சுரோ கோபாலு என்னடா கேட்டீங்களாடா? கருப்பு கருப்பு மேகம் சூழ்ந்துருச்சுரோ. ராஜன் செத்துட்டா. நீ நல்லா இருக்கடா. நீ பக்கத்துல இருக்க கோபி கண்ணுக்கு தெரியுதா? ஏய் அவன் ரெக்கார்ட் பண்ணானு தெரியலடா. அவன் ரெக்கார்ட் அவனே காணாமடா இருக்காடா. சேவல ஒரு புள்ளி தெரியுதுடா. ஏய் மரத்தை உடைச்சறாத. மரம் உடையாது. அக்காவே இல்ல பேலன்ஸ் இருக்கு. இல்ல பேலன்ஸ் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட்டா. கோபாலு சரியான கிளைமேட். இந்த மாதிரி நில்லு பாப்போம் வந்து பாப்போம். இந்த மாதிரி நில்லு பாப்போம். உட்கார்றதுக்கு பயந்து இல்ல. இங்க நில்லு பாப்போம் வந்து. நில்லு அப்படி நில்லு. ஏய் தள்ளி விட்டுறாதடா தள்ளி விட்டுறாதடா. அப்படி இல்ல அப்படி இல்லடா. எங்க நில்லு பாப்போம். எங்க இதுல நில்லு பாப்போம் அதுல. ஏன் நிக்கிறீங்க என்ன? என்ன சரி போ முன்னாடி போ. நாளா அசால்ட் நிப்பற. அப்படி சாஞ்சல நிப்பே. அப்படி கிடையாது பாருங்க. என்ன தெரிகிறது இங்க? கோபால் இங்க பாரு. நீ ஏறனாதான்டா ராஜன் மரம் உடையுதுடா ராஜன். சத்தியமா சொல்றேன் இறங்கிரு. எங்கடா மரம் உடையுதுடா? மழை வந்துருச்சு. போ. இந்த இடத்துக்கு கப்புள்ஸா வரலாம், ஃப்ரெண்ட்ஸா வரலாம், எல்லாரும் வரலாம்னு சொன்னீங்க. எதனால வரலாம் அத சொன்னீங்களா? டீ ஏட்டா டீ குடிக்க கப்புள்ஸாவே வரணும், ஃப்ரெண்ட்ஸாவே வரணும் மேடா. மனுஷனா இருந்தாலே டீ குடிப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். பீஸ்ஃபுல். இங்க வா. எனக்கு இத வந்துட்டு பீஸ்ஃபுல்லா எனக்கு ரெண்டு இடத்த காட்டு. எனக்கு வா. மழை வந்துருச்சுடா. மழை வரட்டும். எனக்கு பீஸ்ஃபுல்லா ரெண்டு இடத்த மட்டும் காட்டு. ரெண்டு இடத்த வா இங்க நில்லு காட்றேன். எனக்குள்ள ஒரு பழனி மலை தெரியுது. பழனி மலை தெரியணுமாடா? பழனி மலை தெரியணுமா எனக்குள்ள? சரி இப்போ வந்துட்டோம் இவ்வளவு தூரம். தள்ளி விட மாட்டியா? எங்கடா போற நீ? இங்க வர. டேய் பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு சொல்றேன். எனக்கு இவன் கெட்டப் தண்டா நல்லா புடிக்குது. இவன் கெட்டப் பாருங்க. உள் பண்ணிடு. உள் பண்ணிட போட்டுக்கிட்டு கட்டை கிழிச்சுறேன். கட்டை கிழிச்சல் போடா. முழுத்தம் போவானா? காட்றா கெட்டப் காட்றா. டேய் கோபி சரியா காட்றியா? நீயே காட்டு. நீயே காட்டு. எங்க போற? நீயே காட்டு. எங்க போற? ஒரு கையில காட்டு. ஏதோ முந்தானே பிடிச்ச மாதிரி பிடிச்சு காட்டாரு. எங்கடி போவனே போவ? எங்கடா இருப்ப? பட்டர் போறாம. சரி நீங்க எந்த பார்த்தா பழனி மலை தெரியும். சரி பழனி மலை எங்க கரெக்டா சொல்லி போவோம் அந்த இடத்துல. இப்ப பழனி மலை ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல வச்சுக்கோ. இந்த டைரக்ஷன் வச்சுக்கோ. அங்கேதான் பழனி மலை முருகன் தெரியாப்ல. நல்ல கணிதம் தான் தெரியாப்ல. பாரு நல்லா பாரு. தெரியுதா இல்லையா? தெரியல. இவன் முன்னாடி பத்தினியா கல்யாணம் ஆகல. அவன் முன்னாடி பத்தினியா வரமாட்டான். என் பண்ணி பத்தினி வர மாட்டான். பத்தினியா தான் வருவா. பத்தினியாதே வருவா. இங்க பாரு வெண்ணு திந்துல பாரு. வெண்ணு பேச்சுலர் சுத்திறான்டாவே. 25ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன இந்த இரு அந்த வீடியோ போட்டு விட்டுரு. சேர்த்து சொல்லி விட்டுரு. பேச்சுலர்னு என்னது சொல்லு மறுபடியும் சொல்லு. இங்க வா. கேட்காதுடா மைக் இல்லை. இங்க வா. இங்க வா. இங்க உட்காரு. வா பரவாயில்ல உட்காரு. டேய் மழை அப்படியே இங்கனக்குள்ளே விழுதுடா. மேகத்துக்குள்ள இருந்து இங்க எப்ப கல்யாணம்? ஒண்ணுமே தெரியலையா? அப்புறம் என்ன எடுத்துட்டு இருக்க? இங்க முன்னாடி வாடா. ஒண்ணுமே தெரியலவனே. அப்புறம் விளாண்டது எதுவுமே தெரியலையா? கோபி உனக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணும் கோபி சொல்லு. கோபி கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணும்? இல்ல புரியல. யார் கல்யாணம்? அவனுக்கு என்ன பண்ணணும்? சாமியா போயிட்டேன். சரி சொல்லு. இல்ல பரவாயில்ல. சூட்சமமா சொல்லு. சூட்சமமா சொல்லவா?
அது பண்ண மாட்டான்டா சரிப்பட்டு வர மாட்டான்டா அதுக்கு அது சரிப்பட்டு சரிப்பட்டு வர மாட்டான்டா அதுக்கு இது சரிப்பட்டு வர மாட்டான் பேச்சுலர்ஸ்டா. யாரு சாவு அண்ணே அசிந்துச்சு படிப்பட்டா எங்கனக்குள்ள பாத்தியா எரும மாடு பண்ணி மாடு நான் சாமி கவனிச்சுட்டா மழை வருது பாரு. கடை வாங்கி தருவான் போல. அவன் எதுக்கு திட்டினான்னு கேளு எதுக்கு திட்டுற? ஏன்டா, அது எப்படா பட்டது எப்படா திட்டுற? வலிக்குதுல்ல. வலிக்கல ஃபுல்லா திட்டுவான் அப்படி அடிவே. அவனுக்கு வலிக்கிற வரைக்கும் திட்டுவான் இல்ல, வலிக்காத வலிக்குது, வலிக்குதா எங்க இப்ப திட்டுவான். பண்ணி மாடு லவ் ஃபெயிலியர் கூட இங்க வரலாம். ஏன்டா தற்கொலை பண்ணாதீங்க. தூண்டி விடுறான்டா இது தற்கொலை முயற்சி சரி முடிச்சு. Guys. வெல்கம் டு. வெல்கம் டு Welcome. ஏடா ஏய், முடிக்கவே ஆமாடா. இருக்குடா வெல்கம் டு இங்க சொல்லுவோம்டா அங்க தான் அண்ணனோட வெல்கம் டு மெட்ரல் சிலாக்ஸ் ஆரம்பிச்சோம்டா இங்க சொல்லுவோம் சரி ஓகே சொல்லி ஐயா. சும்மா கட் பண்ணிடு